ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் 2025 ரிலீஸ் ஆன கோட் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எல்லாமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய போக்சோ பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. போக்சோவை சில பெரிய முதலாம் தனக்கு சாதகமாக இப்படி தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லா வயதினரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் அது. கடைசி வரைக்கும் பாருங்கள். படத்தோட ஆரம்பமே கோர்ட்டில் தான் ஆரம்பிக்குது. நம்ம படத்தோட ஹீரோ சந்து அப்படின்ற சந்திரசேகரோட வழக்கு போயிட்டுருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. இவரோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் திங்கட்கிழமை தரப்படும்னு சொல்லிட்டு கோர்ட்டை கலைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறதே தெரியாமல் டீ கடையில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு வக்கீல் உங்கள் கேஸுக்கு மோகன்ரா மாதிரி ஒரு ஆள் வாதாட்டினா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்கிறாரு. அவர் நம்பர் இருக்கான்னு கேட்க அவரோட அசிஸ்டண்டோட நம்பர் தராரு. இவர் தான் அந்த அசிஸ்டண்ட். இவர் பேர் தேஜா. இவர் மோகன்ராக்கு கீழே 3 வருஷமாக இருக்காரு. இன்னும் ஒரு கேஸ் கூட இவரை நம்பி தரவே இல்லை. இவர் அவர் கேஸ் கொடுப்பாருன்னு சொல்லி காத்துட்ருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு தேஜாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்கள் கேஸை மோகன்ரா சார் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்க தேஜா வெள்ளிக்கிழமை வர சொல்கிறாரு. மோகன்ரா சாருக்கு கீழே தேஜா 3 வருஷம் வேலை பார்க்கவும் அவர் எந்த மாதிரிலாம் வாதாடுவது, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பான்னு கூட இவருக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. மோகன்ரா சார் ஒரு ஆக்ஷன் கேஸை வாதாட போகிறாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியுது இந்த ஆக்சிடென்ட் பண்ணது இந்த லாரி டிரைவர் தான்ட்டு. ஜட்ஜு கூட சொல்றாரு. அப்படி இருந்தும் இவர் அந்த லாரி டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுறாரு. அவர் என்னென்ன கொஸ்டின் கேட்க போறான்றது கூட இவர் கரெக்டாக பில்ட் பண்ணி அவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிடுறாரு. மோகன்ரா சார் வாதாட ஆரம்பிக்கிறாரு. கூண்டுக்குள்ள வந்தவனை பார்த்து நீ இறந்தவருக்கு என்ன பண்ணு கேட்க அவர் என்னோட அப்பா சார் அப்படின்றான். எதுக்காக அந்த கேஸ் போட்டீங்க? ரோடு கிராஸ் பண்ணப்ப அந்த லாரி டிரைவர் எங்க அப்பா அடிச்சு தூக்கிட்டான், அதில் அவர் இறந்துட்டாரு சார், அதனால தான் கேஸ் போட்டேன்றான். உங்க அப்பா ரோடு கிராஸ் பண்ண இடத்துல உங்களோட ஊரு பேர் போட்டு ஏதாச்சும் சைன் போர்டு இருந்துச்சான்னு கேட்க இல்லைன்றான். அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்றதுக்கான சிம்பிள் ஜீப்ரா கிராசிங் இருந்துச்சான்னு கேட்க அதுவும் இல்லைன்றான். உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆனப்ப டிரைவர் குடிச்சிருந்தாரான்னு கேட்டா அதுவும் இல்லைன்றான். அப்ப எதுக்காக அந்த கேஸ் போட்டீங்க? அவர் லாரியில ஓவர் ஸ்பீட்ல வந்து இடிச்சிட்டாரு. அந்த ஹைவேவோட மேக்ஸிமம் ஸ்பீடு 100 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் வேகத்துல வந்து மோதிருக்காருன்னு போலீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போலீஸ் தான் அவர் ஓட்டிட்டு வந்த லாரியில 8.2 டன் லிட்டருக்கான மெட்டீரியல் இருந்துச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 8.2 டன் வெயிட் இருக்கக்கூடிய லாரியோட மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் தான். ஓவர் ஸ்பீடுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்பீடை குறைக்கணும்னா சைன் போர்டோ இல்ல ஜீப்ரா கிராசிங்கோ இருந்திருக்கணும். அதுவும் இல்ல. ரோடு சேஃப்டியை மதிக்காம அவர் பண்ண தப்புக்கு என் கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க? அவர் பண்ண தப்புக்கு எங்கால இதுக்கு பணம் கட்டணும். ஆப்போசிட் வீக்ல எதுவுமே பேச முடியாம நிக்க மோகன்ரா கேஸை வின் பண்ணிடுறாரு. மோகன்ரா சாரி கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே உனக்கு தெரியுது, அவர் கீழே 3 வருஷமா வேலை பார்க்க, அப்படின்னு உனக்கு என் கேஸ் கொடுக்கான்னு அந்த பையன் கேட்க ஒருவேளை நானே கேட்கணும்னு இருப்பாரு என்னன்னு தெரியல. எங்களோட ஆஃபீஸ்க்கு ஒரு லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்துச்சு, நான் என்ன அதை கேட்டு பார்க்குறேன், அவர் நல்ல மூலம் இருக்கப்ப எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட சொல்றாரு. அவங்களும் சரின்றாங்க. அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாமே பிஸியாக இருக்கும். அந்த கேஸ் அவரே ஹேண்டில் பண்ணிக்கிறது. அவர் நல்ல மூலம் இருக்கப்ப அந்த பொண்ணு இவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம தேஜா உள்ளுக்கு போய் கேஸ் கேட்க அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ட்ரெயின் வரக்கூடிய ஒரு தண்டவாளத்தில் ஒரு ஆள் நின்று இருக்கான். நீ ட்ரெயினை ட்ராக் மாற்றி லிவர் கிட்ட நின்று இருக்க, ஒரு இலு இழுத்தனா அந்த ட்ரெயினை வேற ட்ராக்ல போயிடும். ஆனா அங்கேயும் பார்த்தா 5 பேர் நின்று இருக்காங்க. நீ இப்போ என்ன பண்ணுவ? 5 பேர் சாவரை விட ஒருத்தர் சாவர எவ்வளோ மேலு சார், அதனால் நான் ட்ரெயினை ட்ராக் மாற்றி விட மாட்டேன் அப்படின்றாரு. அவர் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லாமல் போயிடுறாரு. அடுத்த நாளும் சாரி கேஸ் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு போய் கேட்க, நீ ஒருத்தனை கொண்டுட்டு 5 பேர்த்த காப்பாற்றுவேன்னு சொன்னீங்களே, ஆனால் அந்த 5 பேரும் சில பேர்த்த கொண்டுட்டாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல இவர் உடனே இவரோட முடிவு மாற்றிக்கிறாரு. இந்த கொலை பண்ண அந்த குற்றவாளிகளை விட ஒரு அப்பாவி எவ்வளோ மேலு சார், அதனால் நான் அந்த அப்பாவியை காப்பாற்றுவேன், இந்த 5 பேர்த்த சாவடிச்சிருவேன்றாரு. மோகன்ரா சிரிச்சுட்டு எதுவும் சொல்லாமல் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சார் இந்த கேஸு அப்படின்னு திருப்பி கேட்க, நீ இந்த 5 பேர்த்த கொண்டுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அந்த 5 பேரும் ஒரு லேண்ட் விஷயத்துக்காக சில பேர்த்த கொலை பண்ணிட்டாங்க, அதனால 600 குடும்பம் நடுத்தருக்கு வராமல் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு இவங்க தான் கடவுள் மாதிரின்றாரு. இப்போ சொல்லு என்ன பண்ணுவேன்னு கேட்க, சார் அப்போ அந்த 5 பேர்த்த விட்டுட்டு அந்த ஒருத்தனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அன்றைக்கி நைட்டு திருப்பி போய் கேஸை பற்றி கேட்குறேன். நீ ஒருத்தனை கொண்டுவேன்னு சொன்னீல, அவனோட அப்பா தான் அந்த 600 பேர் வாழ்ந்துட்டு இருக்க நிலத்தை கொடுத்தது, இப்போ சொல்லு என்ன பண்ணுவேன், போய் நல்லா யோசி அப்படின்றாரு. தேஜா சொன்ன வெள்ளிக்கிழமை வருது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் மோகன்ரா சாரோட ஆஃபீஸுக்கு வராங்க. தேஜாவே மீட் பண்ணுறாங்க. தேஜா அந்த பையன் எங்கன்னு கேட்க, அந்த பையன் ரிமாண்டில் இருக்கான் சார் அப்படின்றான். பெயில் கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, பெயில் கிடைக்கல சார், 28 நாளாகவே ரிமாண்டில் தான் இருக்கான். அப்படி என்னடா கேஸுன்னு தேஜா பார்த்தா போக்சோ கேஸு. இதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு திங்கக்கிழமைன்றாங்க. சரி ஓகே, நான் சாட்டை கொடுத்து பார்க்குறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை தேஜா படித்து பார்க்குறாரு. நமக்கு என்ன நடந்துச்சுன்ற கதையும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரோ, அவரோட தங்கச்சி, அவங்க அப்பா அம்மா 4 பேர் இருக்காங்க. இவங்க வீடுன்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய வீடெல்லாம் இல்லை. ஒரு நிலத்தில் ஷெட்டு மாதிரி போட்டு தங்கியிருக்காங்க. ஹீரோட அப்பா வாட்ச்மேனாக வேலை பார்க்குறது. அவங்க தங்கச்சி ஸ்கூல் போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டிலேயே அயன்மெண்ட் கடை வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ 12வது ஃபெயிலு. அவங்க அப்பா படின்றாரு. இவரு படிக்காமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் உங்களை எதுவுமே கேட்கலையே, நான் போட்ட சட்டை நான் தான் வாங்கிக்கிறேன், இஎம்ஐ கூட நான் தான் என் வண்டி கட்டுறேன், நான் எதுவுமே உங்களை கேட்கவே இல்லையே, எனக்கு தேவையான நானே சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நியூ இயர் அன்னைக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பா வேலைக்கு போயிடுறாரு. இவர் குளிக்க போறாரு. அங்கே ஷாம்பு காலி. சரின்னு ஷாம்பு அங்கே கடைக்கு போறாரு. ஷாம்பு வாங்க போனதுல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்றான். அதுக்கு இவர் கேரக்டர் தான் மாறும், கேரக்டர் ஒன்றும் மாறாது, என்ன மாறிட போகுது அப்படின்னு பஞ்சலையில கூறாரு. அதே கடையில் நம்ம கதாநாயகி இவர் பேசலாம் கேட்டுட்டே இருக்காங்க. இவங்க ஹீரோவோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து
பார்த்தாவே ஹீரோட வீடு நல்லாவே தெரியுது. அவன் யாருன்னு கேட்க அது சந்து அண்ணா, எங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க. சந்துவோட நம்பரை வாங்கி கலாய்க்கிறாங்க. ஆனா உனக்கு விஷ் பண்ண மாட்டியா, ஆனா பஞ்சிட்டல குடுற முன்னாடி சட்டையை போட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இதுக்கடி ஃபோன் பண்ணி கலாய்ச்ச, நீ என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் தெரியுமா, உனக்கு என்னப்பா நீ 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற, நான் பக்கமா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட சித்தப்பா பொண்ணுக்கு பர்த்டே. இவங்க ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்துல நம்ம ஹீரோனோட அப்பா இறந்துட்டாங்க. இவங்க சித்தப்பா அவங்க தாத்தா என்னதான் வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே இவங்க எல்லாமே மதிக்கிறது இவங்க மாமாவை தான். இவங்க சித்தப்பாவோட குழந்தைக்கு பிறந்தநாளாக இருந்தாலும் அவங்க மாமாக்காக காத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அவர் மேல மரியாதை வச்சிருந்தாலும் அவரே கொஞ்சம் திமிரா தான் இருப்பாரு. பிறந்தநாள் கொண்டாடுற பாப்பாவை பார்த்தோன்னே ஆளுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னன்னா அந்த பாப்பா போடுற ட்ரெஸ் அரக்கை ட்ரெஸ் ஆமா, பொண்ணுங்க போற ட்ரெஸ்ல தான் குடும்பத்தோட மானமே இருக்குன்னு நம்புறாரு. அந்த பொண்ணு வேற ட்ரெஸ்ஸை மாத்தனக்கு அப்புறமே தான் சாப்பாட்டிலே கைய வைக்கிறாரு. அவங்க சாப்பிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கதாநாயகி கஸ்டமர் கேர்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. காலை கட் பண்ணிட்டு டேபிள் வந்து உட்காந்தா திருப்பி ஹீரோ கால் பண்றாரு. திருப்பி ஓடி போய் கட் பண்ணிட்டு கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவனுக்கு கால் பண்ணி அவன் செய்யற வேலையை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போவ அவங்க மாமியாரே உட்காந்துருக்கான். ஏன் லேட்டுன்னு கேட்கறான். இவங்க ரெக்கார்டு எடுத்துருக்கு லேட் ஆயிடுச்சுன்றாங்க. நீ எதை பண்றியோ அதான் உனக்கு அடுத்து வர பிள்ளைங்களும் பண்ணும், நீ தான் வீட்டுக்கு மொதல் பண்ணு, பார்த்து கவனமா நடந்துக்கோ. அதை கேட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கால் பண்ணாவும் கட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட படத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா நம்மளோட ஹீரோ இருக்கான். அங்க ஹீரோ பொண்ணுங்க மேல காட்டுற அக்கறையில ஹீரோயினுக்கு பிடிச்சி போயிருது. இவனால சண்டை போட்டு இருந்தவங்க பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனால பேர் தெரியாம பேசிட்டு இருந்தவங்க அவங்களோட பேர் ஜாப்லின்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரெகுலரா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட மாமா இருக்கால அந்த மங்கபதி, அவனோட பொண்ணுக்கு கிளாஸ் பையன் ஏதோ லெட்டர் கொடுக்குறான். அதை ஒருத்தன் பார்த்தாரான். அடுத்த சைட்ல அந்த பையனோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஏதோ ட்ரக் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி. அந்த மங்கபதி தான் அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளு. சரி அவன்கிட்ட போய் சொல்றாங்க காப்பாற்ற போறான். அங்க போனா நீ கொஞ்ச நாள் ரிமாண்டர்ல இருக்குன்னு சொல்றான். நான் எந்த தப்புமே பண்ணல மங்கபதி ஏன்னு அந்த பையனோட அப்பா சொல்ல, நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியும், தப்பு பண்ணது உன் பையன் தான், உன் பையன் பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தான்னு சொல்ல, அந்த பையன் அந்த லெட்டர் லவ் லெட்டர் இல்ல எக்ஸாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்றான். அது எனக்கும் தெரியும், கொடுத்த உனக்கும் தெரியும், வாங்கின என் பொண்ணுக்கும் தெரியும். ஆனா தூரத்துல இருந்து அதை பார்த்தான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அது லவ் லெட்டர் தான் இருந்திருக்கும். மங்கபதியோட பொண்ணு கொண்டுனா என்ன ஆகுன்றது இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண ஒரு லெட்டர் விஷயத்துக்கே ஆள் இவ்வளவு தூரம் போறான். நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட பேசிட்டு இருக்க தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு ஜாப்லி நேர்ல பார்த்து பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அவங்க தான் தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவோட பிசினஸ்க்காக ஒருத்தங்க வீட்டுக்கு துணி கால் பண்ண போயிருப்பாரு. அந்த வீடு பார்த்தா ஜாப்லியோட வீடு. அங்க ஜாப்லியோட பேரை சொல்லி கூப்பிட இவருக்கு டவுட் வந்தது. நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணா அவங்களோட போன் ரிங் அடிக்குது. ஆளு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, ஒரு நாள் நேரில் மீட் பண்ணலாமான்னு கேட்க நம்ம ஜாப்லி இப்பயும் டைம் ஆட்டும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நாள் சந்து கால் பண்ண ஜாப்லியோட மொபைலே சுவிச் ஆஃப் ஆயிருது. அவனும் ட்ரை பண்ணிட்டே இருக்காது, அவங்க நம்பர் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு கால் பண்ணி கூப்பிட இவனு போறாரு அந்த பொண்ணுக்கு பர்த்டே வாட்டுக்கு. அங்க பார்த்தா ஜாப்லி இருக்காங்க. கேட்க விட்டுட்டு ஜாப்லிட்ட தனியாக பேசுறாரு. ஏன் என் ஃபோன் எடுக்கணும்னு கேட்க ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. நீ ஃபோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்போ நானும் அதே ஃபீல் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம். அவங்க ஃபோன் உடையவும் அவங்க ஃபோனை அவங்க சித்தப்பாட்ட கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வரப்ப எல்லாமே ஃபோன் என்னாச்சு சித்தப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இவங்க ஃபோன் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் இவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் வருது. பர்த்டே செலிப்ரேட் பண்ண போன இடத்துல நம்ம ஜாப்லி தான் அவங்க அண்ணனை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சந்துவை கூப்பிட்டுருக்கு. அவள் கூப்பிட்டனால நீ ஒன்றும் வரல, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சனால தான் நீங்கள் வந்த அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அவங்களோட காதல் கதை அந்த இடத்துல வந்து தொடக்கமாகுது. சந்து ஜாப்லியை வீட்டில் இருக்கவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, அவங்க அப்பாவை தவிர. அவங்க அப்பா வீட்டுக்கு சாப்பிட மதியானம் வந்தால் கூட நம்ம ஜாப்லி வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பா போனதுக்கு மேலே அவங்க வெளியே வந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரே பாட்டிலே காட்டுறாங்க. அந்த பாட்டிலேயே நான் நாளைக்கு கிளாஸ் வர மாட்டேன், என்னோட பெரியமா பொண்ணுக்கு கல்யாணம், நான் அதில் சேரில் வருவேன், நீயும் வரியானு கூப்பிட ஹீரோவும் கிளம்பி போறாரு. ஜாப்லி மாடினு சந்துட்ட பேசிட்டு இருக்கிற அவங்க மாமங்காரன் பத்துறான். அப்படியே கட் பண்ணி பிரசன்ன நடக்கிறத காட்டுறாங்க. தேஜா கேஸை கொண்டு போய் மோகன்ராவ் சட்டை காட்ட அவரு நாளைக்கு வர சொல்றாரு. இவங்களும் சனிக்கிழமை கிளம்பி போக மோகன்ராவ் சார் வேற கேஸ் விஷயமா வெளியே போயிடுறாரு. தேஜா ஃபோன் பண்ண அவரு ஃபோன் எடுக்கல. நைட் ஆகி மோகன்ராவ் சார் வரல. தேஜாருன்ட்டு நான் கேஸ் ஃபைல் என்ன இருக்குன்னு படித்தேன், இருந்தாலும் உங்களோட கண்ணோட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்கன்னு கேட்க அவங்க நடந்ததை சொல்றாங்க. இவர் கடையில் வந்தப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்ணி பிக்கப் பண்ண வாடன்னு கூப்பிட ஹீரோ கிளம்பி போறாரு. போன நேரத்தில் கூட அந்த ஃப்ரெண்டு நானும் வரேன்டா என்னையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி வாடான்னு கூப்பிட்டு போறப்ப மெடிக்கல் ஷாப் கிட்ட நிறுத்த சொல்றாரு. அவங்க அப்பாக்கு ஏதோ மருந்து வாங்கன்னு சொல்லிட்டு இவரும் சரி நிறுத்துறாரு. ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. வழக்கம் போல அவங்க அப்பா வர நேரத்தில் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் போலீஸோட ஜாப்லி வீட்டு ஆளுங்களும் வராங்க. நீ உள்ளதா இருக்கேன் தெரியும் வெளிவான்னு கூப்பிட ஜாப்லி வீட்டை விட்டு வெளியே வராங்க. சந்துவோட அப்பாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம சந்துவை அரசு பண்ணி இழுத்துட்டு போயிடறாங்க. ஜாப்லியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் மேலே கேஸ் போடணும் வா அப்படின்னு கூப்பிட்ட ஜாப்லியோட அம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவனை மிரட்டிட்டு விட்டுருங்க, கேஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. இது கேஸ் வேண்டாமா, அவன் யாரு வாட்ச்மேனோட பையன், அவனுக்கு நம்ப போனா அப்படி இப்படின்னு சவுண்ட் விடவும் அவங்க அம்மா நீங்க என்னென்ன பண்ணிக்கீங்க, ஆனா என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு எங்கேயும் வரமாட்டா. அவங்க மாமன்ட்ட கேட்கவும் பொண்ணு விஷயம் வெளியே தெரியாம ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க மாப்ள அப்படின்றான். மங்கபதி அவனோட வக்கீல் தாமுவை கூட்டிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறான். சந்து மேல பல செக்ஷன்ல கேஸ் போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 366A, இது மைனர் பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 354A
இது பாலியல் துன்புறுத்திருக்கான் அப்படின்றக்காக போட்டிருக்காங்க. 354B இது பொண்ணுக்கு எதிராக குற்றம் பண்ணியிருக்கான்றக்காக போட்டிருக்காங்க. 354C பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்றக்காக போட்டிருக்காங்க. 354B இது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்புறமேல கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்றக்காக போட்டிருக்காங்க. கடைசியாக செக்ஷன் 11 and 12 ஆஃப் போக்சோ. எப்போ அவங்க பொண்ணு அவன் வீட்டில் இருந்திருக்கே அவனை போக்சோவில் அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு அதிகாரி கேட்க தாமுன்றவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி கை போட்டு பேசுகிறோமோ அதே மாதிரி 18 வயசு கூட ஆகாத பொண்ணு மேலே கை போட்டு பேசினேன்னா அதான் போக்சோன்றது. நாளைக்கே அந்த பொண்ணே வந்து அவன் கை போடலங்க நான் தான் அவன் கையெடுத்து போட்டுக்கிட்டேன்னு சொன்னாலுமே தண்டனை அவனுக்கு தான் கிடைக்கும். இதுதான் போக்சோ. இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கலாம் அவன் தான் பண்ணன்றதை ஒத்துக்கு வைங்க. ஒத்துக்கு வச்சிங்கன்னா எனக்கு வேலை கம்மி. நாளைக்கு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வர மாட்டா, அதை மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே சாட்சி ஆதாரத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன். அது இருக்கட்டும்பா, நீ போக்சோன்னு சொல்கிற, அந்த பொண்ணே வராமல் ஜட்ஜி எப்படி அந்த பையனுக்கு தண்டனை கொடுப்பான்னு கேட்க அதை நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்க வைப்பேன் அவனுக்கு தண்டனை அப்படின்னு திமிராவும் தைரியமாகவும் பேசுகிறான். வீட்டில் இருக்கவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பமே இல்லாட்டினாலும் இந்த மங்கபதி அவங்ககிட்ட சவுண்டை விட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கிடுறான். அந்த பையனை நைட்லேயே சப்ஜெயிலுக்கு மாற்றிடுறாங்க. 14 நாள் ரிமாண்டரில் இருக்கணுன்றாங்க. ரிமாண்டர்னா ஒன்றும் இல்லைங்க, கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். கேஸ் நடத்துறதுக்காக ஒரு வக்கீல் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வக்கீலையும் அந்த மங்கபதி காசு கொடுத்து வாங்கிடுறான். அது தெரியாமல் அவன் காப்பாற்றுவான்னு சொல்லி அவனையும் நம்பிட்டு இருக்காங்க. முதல் நாள் அவங்க அம்மா கொடுத்த கேஸை படிக்கிறாங்க. அவங்க பொண்ணு ஸ்கூல் போகிறா, கிளாஸுக்கு போகிறதுக்கு அவள் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவா. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வரதுக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்று இருந்தப்ப எவனோ ஒருத்தன் கருப்பு கலர் பைக்கில் என் பொண்ணை வல்க டைமாக மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்கதா பஸ் ஸ்டாப்பில் இருந்தால் என்னோட ரிலேட்டிவ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதோட அவனோட வண்டி நம்பரையும் சொன்னாங்க. என் கம்ப்ளைண்ட் எடுத்துங்க, என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பையன் ஜாப்ல ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கதாகவும் ஜாப்ல கூட ஃபிசிக்கலாக இருக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கதாகவும் ஜாப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி ஒத்துக்கலன்னா அவளோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி இன்டர்நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிருக்கிறான் அப்படின்னு தாமு சொல்கிறான். சந்த வக்கீல் பெயில் கேட்க பெயில் தர மாதிரி தாமு பேசி முடிச்சு விட்றான். இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் சார், இந்த மாதிரி ஆளுங்களை வெளியே விட்டீங்கன்னா வெளியே போய் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணிட்டானா நம்ம அந்த பொண்ணுக்கு தீர்வு வாங்கி கொடுத்தோம், அது புரோஜனம் இல்லாத மாதிரி தான். அதை மனசுல வச்சுட்டு எது வந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்ல அந்த ஜட்ஜி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். அடுத்த வயதால அடுத்த ப்ரூஃபை சப்மிட் பண்றாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்காரன் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு மருந்து வாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போனப்ப மருந்து வாங்காம அவன் காண்டம் வாங்கியிருக்கான். அது என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கை கட்டி விட்டுருக்கான். அதை வாங்கி ஜாப்லி கூட தப்பா இருக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கான்ட்டு மாற்றி விட்றானுங்க. நம்ம வக்கீல் அவனை ஏதாச்சும் கேள்வி கேட்பான பார்த்தா என் கட்சிக்காருக்கு பெயில் வேணும்னு கேட்க ஜட்ஜி ரிஜெக்ட் பண்ணி விட்றாரு. அடுத்த வயதால அடுத்த ப்ரூஃபை சப்மிட் பண்றான். பொண்ணை கடத்த நான் பார்த்தேன்னு சொன்னாங்களே அவங்க 3 பேர் தான். அவங்க சாமி கும்பிட்றதுக்காக அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்ப ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட கையை கட்டி மிரட்டி பேசிட்டு இருந்திருக்கான். இவன் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. என்னன்னு கேட்க போறதுக்குள்ள அந்த பையன் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறான். நாங்க வண்டி நம்பர் நோட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நம்ம வக்கீலே ஏதாச்சும் கிராஸ் கொஸ்டின் கேட்பான்னு பார்த்தா அவன் போட்டு அந்த சட்ட கலர் என்ன வண்டி கலர் என்னன்னு சில்லற கேள்வியை கேட்டுட்டு திருப்பி பெயிலே வந்து நிற்கிறான். ஜட்ஜு ரிஜெக்ட் பண்ணி விட்றாரு. அடுத்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆள் விசாரிக்கிறான். நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் விசாரிக்கிறான், ஜாப்லியோட அம்மாவையும் விசாரிக்கிறான். அப்பதான் ஜாப்லி வராதுக்கு காரணத்தை சொல்றான். நம்ம ஹீரோ பண்ண டாக்டர்ல அவங்க மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காங்களாமா. அவங்களால ஸ்டேட்மெண்ட் கூட தர முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய டாக்டர் வந்து சொல்லிடுறான். எல்லா சாட்சியுமே ப்ரூவ் பண்ணி லாக் பண்ண இவரோட வயசை மனசில் வச்சுட்டு தண்டனை கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறான். ஃபைனல் ஜட்மெண்ட் மண்டே தரப்போன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். ஃபைனல் ஜட்மெண்ட்டே வரப்போகுது. இன்னும் அந்த பையனுக்கு பெயில் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு காசுக்கு விசுவாசமா வந்திருக்கான். கடைசியில் தான் ஒருத்தர் கொடுத்த ஐடியாவில் மோகன்ராஜ் சாரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க மோகன்ராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. இன்னைக்கு என்னால் வர முடியாது, நாளைக்கு தான் வருவேன்றாரு. அடுத்த நாள் கேஸ் ஃபைல படிச்சு பார்த்துட்டு முடியாதுன்றாரு மோகன்ராவ். நம்ம தேஜா சார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஐடியாவும் தராரு. ஆனா மோகன்ராவ் எடுக்க வேண்டான்றாரு. இந்த கேஸ் ஃபைல இருக்க மாதிரி ஒன்னும் ஈஸியான கேஸ் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். போக்சோ நீ நினைக்க மாதிரி ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க வெளியே கிளம்பி போறாரு. இந்த கேஸ் அவர் எடுக்கலாம், ஏன் எடுக்க மாட்டேன்றான்னு தெரியலையே அப்படின்ட்டு கூட வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு பேசிட்டு வெளியே வரப்ப அவரோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு முதல் கேஸ் கிடைச்சிருச்சாமா, அவர் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாரு. நல்லா பண்றான், நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்பயே சந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. தேஜா அவங்க கிட்ட உங்களோட கேஸ் மோகன்ராவ் சார் எடுத்துட்டாரு, அவருக்கு கீழே நாளா வாழாட போறேன் அப்படின்ட்டு பெரிய பொய்யா சொல்றாரு. நீங்க இப்போ போங்க, நான் சாயங்காலம் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சாரு. அவங்க ஃப்ரெண்டு எதுக்கு போய் சொன்னான்னு கேட்க வேற என்ன பண்ண சொல்ற, அவர் அன்னைக்கு நீ ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, அது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அது ஏதோ ட்ராலி தேடாமா. ட்ராலி தேடுறதுக்கு ஆன்சரே கிடையாது, நம்மளோட அறிவுப்படி எதை வேணுமே ஆன்சரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூகுளே தரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா அவருக்கு எனக்கு கேஸ் தரக்கூடாது அப்படின்ற என்ன தானே இருக்கும். ஆனா அது போக்சோ கேஸ், பெரிய பெரிய லாயர்களே போக்சோ பார்த்தா பின் வாங்குறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, யோசிச்சு பாரு, நாளைக்கு நான் மட்டும் போவாட்டணும், அந்த பையனுக்கு 14 வருஷம் தண்டனை கிடைக்கும். அப்படி நான் போய் தோத்தாலும் அந்த பையனை காப்பாற்ற போராடணும்னே அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுவே எனக்கு போறோம். ஒருவேளை ஜெயிச்சிடனா முடியாதுன்னு சொன்ன மோகன்ராஜ் சாரி ஜெயிச்சு மாதிரி தானே, அப்போதைக்கு இந்த போய் தெரியாது அப்படின்ட்டு கேஸ் நடக்கிற ஊரான வைசாக்கு கிளம்பி போறாரு. சந்து கேஸ்ல புது வக்கீலாவும் ஆஜராகிறாரு. அவனோட வாய்தால தாமு விசாரிக்கிறாரு. நீங்க வரவழியில எங்கேயாச்சும் வண்டி நிறுத்துறீங்களா? டிராபிக் சிக்னலுக்காக வண்டி நிறுத்தினேன், வேற எங்கேயும் வண்டி நிறுத்தல. இன்னைக்கு நீங்க பெட்ரோல் பங்க்ல வண்டி நிறுத்திருக்கீங்களே? ஆமா, பெட்ரோல் பங்க்ல என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக நிறுத்தினேன். ஆனா உங்க கார் டீசல் காராச்சே, ஏன் பெட்ரோல் பங்க்ல டீசல் ஊற்ற மாட்டாங்களா? ஆனா நீங்க பாட்டில் பெட்ரோல் வாங்குனீங்களே, நேற்று உங்களுக்கும் உங்க திருமணையில இருக்க கடைக்கானுக்கும் சண்டை, அவன் கடை எரிக்கிறதுக்கு பாட்டில் பெட்ரோல் வாங்குனீங்க கரெக்டா? என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? பெட்ரோல் ஊற்ற வாங்கினா ஒன்று வண்டிக்கு ஊற்றணும், இல்லை ஏதாச்சும் பொருள் மேலே ஊற்றி அந்த பொருளை எரிக்கணும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க சார்? ஆமா, என்னோட வண்டிக்கு தான் வாங்கினேன், என் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் இருக்குது, அது வெளியே எடுக்க முடியல, அதனால பெட்ரோல் வாங்கினேன் பாட்டில். இல்லை நீங்கள் அவனோட கடையை ஊற்றி எரிக்கிறதுக்கு தான் பெட்ரோல் வாங்கினீங்கன்னு தேஜா சொல்ல, எடுத்து நான் ஒன்றும் அவனோட கடையை ஒன்று எரிக்கலையே, பாட்டில் பெட்ரோல் வாங்கினேன் அவ்வளோதான். நான் அவனோட கடையை எரிச்சிருந்தா தானே இது குற்றம், நான் எந்த விதமான குற்றமே பண்ணலையே, பாட்டில் பெட்ரோல் வாங்கினா தப்பா?
கரெக்டாக சொன்னீங்க தாமு சார். அவன் காண்டம் வாங்கினதும் உண்மைதான். அண்ணங்க தப்பு நடந்தாதானே அது குற்றமாகும். எதுவுமே நடக்காம எப்படி குற்றமாகும்? அன்னைக்கு எல்லாமே மெடிக்கல் ஷாப்புக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தான் பாத்தீங்க, வெளியே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இதை பத்தி விசாரிக்க காண்டம் வாங்கின பையனை கூப்பிடுறான். அன்னைக்கு சந்துக்கே தெரியாம அவனோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா சந்து அதை வாங்காம தூக்கி போட்டு எல்லாமே உன மாதிரி இருப்பாங்கடா, நீ நடந்த வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு போயிருக்கான். சந்து அரெஸ்ட் ஆனப்ப அவன் கையில காண்டம் வந்ததா போலீஸ் ரிப்போர்ட்ல இல்ல. சோ இது உண்மைன்றது தெரியுது. இந்த கேஸ் ஒன்னும் அவன் கையில காண்டம் வந்துச்சா இல்லையன்றதுல ஒரு மைனர் பொண்ணை வலுக்கட்டாம எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல வச்சிருந்திருக்கான். இதான் கேஸ். எனக்கு தெரியும் சார், நான் காண்டம் பத்தி பேசினா நீங்க இழுத்துட்டு போனதை பத்தி பேசுவீங்க, நான் இழுத்துட்டு போனதை பத்தி பேசினா நீங்க காண்டம் பத்தி பேசுவீங்க. ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு சேர்ந்து இழுத்துட்டு போனதா பார்த்துன்னு சொன்னாங்களே சாட்சி, அவங்கள விசாரிக்க கூப்பிடுறாரு. 3 பேத்தையுமே தனித்தனியாக விசாரிக்கிறாரு. உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு பஸ் ஏறீங்க, உங்க ஊர்ல இருந்து கோயில இருந்து ஊருக்கு எவ்வளவு மணி நேரம், கீழே இருந்து மாக்கி ஏறதுக்கு எவ்வளவு நேரம், தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, படிக்கட்டுல போனீங்களா இல்ல எப்படி போனீங்க அப்படின்ட்டு டிராவலை பத்தி கொஸ்டின் கேட்கறாரு. 2 பேர் மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க. அதுல ஒருத்தன் பதிலே பேசாம இருக்கிறான். ஆனா இவங்க 3 பேருமே ஒன்னா போனதா சொன்னாங்க. அந்த பசங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுகள் காட்டா சொல்றாங்க. ஆனா ஒன்னா போன 3 பேருக்கு எத்தனை மணிக்கு போனா என்ன பண்ற பேசிக்ஸ் பாயிண்ட் கூட தெரியல. இதோட சந்து வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தால அவளோட ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஜாப்லயும் கிளாஸ் முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சா வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போயிருக்கா, ஜாப்லி சந்தோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்றத சொல்றா. ஜாப்லோட ஃப்ரெண்டு சொல்றல அவங்க 2 பேர் பஸ் ஸ்டாண்டுக்கே போகலான்றது தெரிய வருது. செக்ஷன் 366A, 354A, 354B, 354C, 354D இந்த எல்லா செக்ஷன்ஸுமே மெடிக்கல் ஷாப் கூட நடந்த பாதி பொய்யிலையும் பஸ் ஸ்டாண்டில் நடக்காத முழு பொய்யுக்கும் போடப்பட்ட செக்ஷன்ஸ். இது எல்லாமே பொய்யும் தெரிய வருது. நடந்தலாம் உண்மையான ப்ரூஃப் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு ஜட்ஜி கேட்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தாமு டைம் கேட்கறான். அடுத்த வயதாக்கும் டேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த கேஸை விட்டு தேஜா அவங்க கொடுத்த விட அதிகமாகவே பணம் தரேன் அப்படின்னு சொல்லி தேஜா வேலைக்கு வாங்க ட்ரை பண்றான் தாமு. ஆனா தேஜா அவன் சொல்றத ஒரு போட்டோ கூட மதிக்காம அங்கிருந்து போறாரு. தேஜா கோர்ட் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவரோட ஃப்ரெண்ட்ட சந்தோஷமா ஷேர் பண்றாரு. அடுத்த வயதா வருது. அந்த வயதால தாமு ஏதோ ஒரு வீடியோ சப்மிட் பண்றான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டபிள்யூ சந்திர ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லினால அந்த கல்யாணத்துல 2 பேரும் தனியா ஒரு ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள 14 நிமிஷம் வேலை இருந்திருக்காங்க. தாமு நடந்த எல்லாத்தையுமே உண்மைன்ற மாதிரியே மாத்திடுறான். இந்த வீடியோ பொண்ணோட அம்மாவுக்கு வந்துச்சு. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப கேட்டா யாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. தன்னோட பொண்ணோட வருங்காலத்தை கருதி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இந்த வீடியோ பத்தி எதுவும் சொல்லல. எந்த ஒரு பிக்டருமே செய்யற ஒரு கருத்தை எங்க அம்மா செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு தாமு டைம் கேட்க ஜட்ஜ் அடுத்த வயதாக்கான டேட்டா அனௌன்ஸ் பண்றாரு. தீர்ஜாக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நீங்க எல்லாமே என்னை ஏமாத்திட்டீங்க. இந்த உண்மை என்கிட்ட மாத்திட்டீங்களா சார்? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், உங்களுக்கு தெரியறதுனால அவனுக்கு தெரியும்ல, அவன் சொல்லிருக்கணும், நீங்களே உங்க கேஸை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் சொந்த ஒரு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த வயதாக்கு அந்த வக்கீல் எப்படி இருந்தாலும் வரமாட்டான். அடுத்த வயதா போய் ஃபைனல் ஜட்மெண்ட் சொல்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணியாதாமு அப்படின்னு சொல்லிட்டு மங்கபதி கிளம்ப அங்க அந்த போலீஸ்காரன் இவ்வளவு பெரிய ப்ரூஃப் எப்படிப்பா திடீர்னு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க இது ஒன்றும் திடீர்னு கிடைக்கல, இதில் தான் கேஸே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. கல்யாண வீட்டில் நெக்லஸ் காண்ட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஃபுட்டேஜ் மாட்டி இருக்கு. அதான் அந்த மங்கபதி காட்டியிருக்கான். மங்கபதி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வீட்டில் இருக்க கூட்டு போயிட்டு ஜாவ்லியும் சந்தையும் கையும் கழுவ முடிச்சிட்டான். தேஜாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இன்னைக்கு எப்படி கேஸ் போச்சுன்னு கேட்க அது ஒன்றும் பெருசா போல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஜாப்லி எங்க அம்மா ஏன் அந்த வீடியோ வெளியே விட்ட, நான் விட வேணாம் தானே சொன்னேன்னு கேட்க அவமான பண்ணணும்னு நினைச்சினா இதை நினைச்சு நீ அவமானப்படக்கூடாது. உன் பொண்ணு ஒருத்தவங்களோட ரூமுக்கு போனால அதை நினைச்சா நீ அவமானம் பண்ணணும். நாளைக்கே கேஸ் ஜெயிச்சிருக்க மேலே என் பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டான், ஆனா என் பொண்ணு நல்லவதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சந்திரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணு தெரியாம டீ கடையில் உட்காந்துருக்க இன்னொரு வக்கீல் ஐடியா கொடுக்குறான். எனக்கு வந்து நீங்க போய் அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பேசி பாருங்க, அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா அவன் வெளியே வந்துடலாம், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவன் சொல்றது கேட்டு இவங்களும் ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஜாபியூட்ல இருக்க யாருக்குமே விருப்பம் இல்லை கேஸ் நடக்கிறதுல, இந்த மங்கபதியை தவிர. சந்தோட அப்பா அவன் காலில் விழுந்து கெஞ்சாங்க. அப்பயும் அவன் மசியாம நாங்க கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நினைக்கிறோம். கேஸ் நடக்கிற ஊர்ல இருந்து ஒரு நாள் போனை போட்டு மோகன்ராஜ் சாருக்கு சொல்லிடுவான். பைசால ஏதாச்சும் கேஸ் நடத்தினா எங்கிட்ட சொல்லுங்க சார், நாங்களே இருக்கிறோம், இதுக்கு உங்க ஜூனியர் அனுப்பிச்சுடுறீங்க, நாங்க இருக்கிற மறந்துட்டீங்களா? மோகன்ராஜ் சாருக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு திருப்பி கேட்க நடந்த எல்லாத்தையுமே அந்த சொல்லிடுறான். தேஜாவோட பொண்ணும் உண்மையை சொல்ல டேட்டா 2 பேரும் கிளம்பி தேஜாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு கேட்க இந்த தொழிலுக்கு நான் சரியானவே இல்லை, இதனால தான் நான் உனக்கு கேஸ் கொடுக்கல தேஜா, உடனே நீ முடிவு எடுக்கிற. எல்லாருமே லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் தான் சொன்னானே தவிர இருந்தாலும் ஏன் அண்ணாத்துக்கு போனாங்கன்னு யாருமே கேள்வி கேட்கல. அந்த சூசைட் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான். நான் கேட்ட ட்ராலி தெரியுமா அதே தான். நான் ஒவ்வொரு டைமும் காரணத்தை சொல்றப்ப நீ அவங்க எதுக்கு சார் அங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்பதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ விடை சொல்லிட்டு இருந்த. நம்ம வேலை விடை சொல்றதில்ல கேள்வி கேட்கறது அப்படின்னு மோட்டிவ் பண்றாரு. அதே மோட்டிவேஷனோடய அடுத்த வயதாக்கு போறாரு. தாமு கேஸ் ஃபைல ரீரைட் பண்ணிருக்கான். தேவையில்லாத செக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு புது செக்ஷன் ஆட் பண்ணிருக்கான். அவனை ரேப் பண்ணதுக்கு ஒரு செக்ஷனும் போக்சோ ஆக்டும் இருக்குது. நான் எல்லா சாட்சியுமே திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு தேஜா கேட்க அடுத்த வயதாடியாரையும் அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்த வயதால கேஸை ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டரை விசாரிக்கிறாரு. நீங்க எதை வச்சு அவன் மேல ரேப் கேஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்க அவங்க 2 பேருமே 14 நிமிஷம் உள்ளுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேர் தப்பா தான் இருந்திருப்பாங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. ஒரு பையனும் பொண்ணு உள்ளுக்கு போனா வேற என்னவா இருக்க போகுது, இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிதான் நடந்திருக்கும்ன்றலாம் தேவையில்ல. கோர்ட்டுக்கு ப்ரூஃப் தான் முக்கியம். ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அது எதுவும் இல்லைன்றது. அந்த 14 நிமிஷம் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது சொல்றதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க, ஜாப்லியும் சந்துவும் தான். அடுத்து அவங்க அம்மாட்ட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மேல உங்க பொண்ணுகிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா, ஏதாச்சும் கேட்டீங்களான்னு கேட்டா எதுவுமே இல்லைன்றாங்க. ஜாப்லி நம்மளால விசாரிக்க முடியாது, ஆனா நம்மளால சந்துவை விசாரிக்க முடியும். இன் கேமரா ப்ரொசீடிங் வாங்குறாரு. அதாவது ஜட்ஜி ஆப்போசிட் சைடு வக்கீல், இவங்களோட வக்கீல், அப்புறம் உண்மையை பேசுறாள், இவங்க மட்டும் தான் உள்ளுக்கு இருக்கணும், மற்றவங்கள வெளியே போயிடணும். அதே மாதிரி எல்லாருமே வெளியே போயிடறாங்க. சந்துவும் அந்த 14 நிமிஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையை சொல்றாரு. இப்ப சந்து சொன்னால உண்மையை வெரிஃபை பண்ணணும்னா ஜாப்லி என்ன சொல்றாரு கேட்கணும். ஆனா ஜாப்லியால சொல்ல முடியுது. அவங்க தான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியமா கூடிய டாக்டரை கூப்பிடுறான்.
ஜாப்லிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க பைப்போலார் டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். வாரத்தில் 2 நாள் வந்து பார்த்துட்டு போவாங்க. 10 to 15 நிமிஷம் நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். யார் கூட வருவாங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் வருவாங்க அப்படின்றான். அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சு விட்றீங்களான்னு கேட்டால் அப்பெல்லாம் பண்ண முடியாது, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். தேஜாவத்தோட ஃபோட்டோ கட்டி இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு என்ன தெரியும், இவன் என்னோட அட்டனன்ட் அப்படின்றாரு. டாக்டர் சொன்னாரு கூட்டமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுவாங்கன்ட்டு. அப்படின்னா உங்களை விட உங்களோட அட்டனன்ட்டுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிதானே? ஆமா அவனுக்கு தெரியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. தேஜா ஒரு வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோல ஜாப்லியோட போட்டோவை காட்டி யாருன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு விட்ட ஏதோ ஒரு போட்டோவை காட்டி ஏமாத்திட்டு இப்போ கிராபிக்ஸ் மூலமா ஜாப்லியோட போட்டோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி சொல்ல அட்டனன்ஸ் சாமமூர்த்தி தான் வரணும், அவனை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போடுற ஜட்ஜு. அந்த ஆளை கூட்டிட்டு வந்து கேட்டா இந்த பொண்ணு எனக்கு தெரியும், அன்னைக்கு நீங்க வேற ஒருத்தவங்களோட போட்டோ தான் காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசிடுறான். தேஜாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த வயதாக்கான டேட்டா சொல்ல தாமு சிரிச்சுட்டே கிளம்பி போறான். அவன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கப்ப அவனை திருப்பி உள்ளுக்கு கூப்பிடுறாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தா தேஜா 2 போட்டோ வச்சு இதுல ஜாப்லியோட அம்மா யாரு அப்படின்னு கேட்கறான். ஏன்னா ஜாப்லியோட அம்மா தானே கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஜாப்லி தெரியறப்ப ஜாப்லியோட அம்மாவே தெரியுமில்ல அப்படின்னு கேட்க அவன் ஒரு போட்டோவை பிக் பண்றான். அந்த போட்டோ சந்துவோட அம்மாவோட போட்டோ. சந்துவோட அம்மாவோட போட்டோன்னு சொல்லவும் அந்த போட்டோ இல்ல இன்னொரு போட்டோ தான் அப்படின்றான். அந்த போட்டோ தேஜாவோட அம்மா போட்டோ. இவர் சாட்சி லிஸ்ட்ல சேர்த்தா விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு சொல்லி தான் அவன் சேர்க்கவே இல்லை. ஆனா கோர்ட்டுக்கு வரதுக்குள்ள இவர் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்றதே போய், ஜாப்லிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்றதும் போய், அந்த பொண்ணு மன ரீதியா பாதிக்கப்பட்டதும் போய், அவங்க சுய நினைவோட தான் இருக்காங்க, அவங்களால சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு தேஜா சொல்ல அடுத்த வயதாக்கு அவங்க கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜட்ஜி உத்தரவு போடுறாரு. அங்கபதி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வயதாக்கு ஜாப்லி கோர்ட்டுக்கு வரணுன்றான். யாரா நீ உன்ட்ட பொண்ணு பேரே வெளியே வராமல பாத்துக்க சொன்னா, பொண்ணோட வீடியோ விட்டுட்ட, இப்ப பொண்ணையும் கோர்ட்டுக்கு ஏற்ற போற அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அங்கே ஜாப்லிட்டையும் கோர்ட்டுக்கு வர பண்ணி மாத்தி பேசிடு, அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லு அப்படின்றான். அடுத்த வயதாக்கு ஜாப்லி வரல. என்னடான்னு பார்த்தா அவ தொலைஞ்சு போயிட்டாலாமா. அவங்க மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்துறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டான். உண்மையாலுமே இவன் தான் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு கோர்ட் லீவு, ஜட்ஜ் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஏமாத்திருப்பான். அவ கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுவாள். அப்படி உண்மையை சொன்னா மங்கபதி தோத்துருவான்ல, அப்படி தோத்தக்கூடாது தான் போய் சொல்லியிருக்கான். ஜட்ஜு காணாம போன ஜாப்லியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போறாரு. மங்கபதி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வெற்றி சிரிப்பு சிரிக்க ஜாப்லியோட அம்மா உள்ளுக்கு வந்துடுறாங்க. அவன் கோர்ட்டு லீவுன்னு சொல்லவும் அவன் சொல்றத நம்பாம அவங்க கோர்ட்ல இருக்க ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. கோர்ட்ல இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லவும் அவங்களே கிளம்பி வந்திருப்பாங்க கோர்ட்டுக்கு. ஜாப்லி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி மங்கபதி விசாரிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கேன், அப்புறம் அரசியலே இருக்கிறேன். சரி ஓகே, அன்னைக்கு நீங்க ஏதாச்சும் உங்களோட எம்ப்ளாய்க்கு காசு கொடுத்தீங்களா, ஏதாச்சும் ஃபண்ட் பே பண்ணீங்களா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்றான். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்றீங்க, ஆனா அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்ல இருந்து 1 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க. அந்த காசு எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்க அன்னைக்கு போட்டோ காட்டி பொய்ன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பேங்க்கு பணம்ன்றீங்க. என் பொண்ணுக்கு நாயம் கிடைக்கும் தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன், முடிஞ்ச அந்த நாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்றான். ஜாப்லிக்கும் இன் கேமரா ப்ரொசீடிங் நடத்துறாங்க. அந்த 16 நிமிஷத்துல என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க நடந்துற அவ சொல்றா. இவங்க கல்யாணம் எப்படி பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தாலி எதுவுமே இல்லாம இருக்காதான் நினைச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. லாஸ்டா சந்து சொன்னதும் இப்ப ஜாப்லி சொன்னதையும் வச்சு பாக்குறப்ப அங்க ரேப் எதுவும் நடக்கலன்றது தெரிய வருது. சந்து ஜாப்லி பிளாக்மெயில் பண்ணான்றது போய், அவளை மிரட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்றது போய், அவங்க 2 பேர் தப்பா இருந்தாங்கன்றது போய். இதுல உண்மைன்னா அவங்க 2 பேர்த்தோட காதல் தான். இதில் அவன் பண்ண தப்புனா காதலி கூப்பிட்டான்றக்காக அந்த ரூமுக்குள்ளே போனது மட்டும்தான். இந்த விஷயம் இவ்வளோ பெரிய கேஸ் ஆகுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. சந்துக்கு மட்டும் இல்லை, இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ணை காதலிக்கிற எத்தனை பசங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிற பொண்ணை காதலிக்கிறனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருன்றது ஸ்கூலில் காலேஜில் எங்கேயுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டத்தை பற்றி அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. எல்லாருமே சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லாட் ஜாப்லி பிறந்து 17 வருஷம் 11 மாதம் 10 நாள் ஆகுது. இந்த பிரச்சனை ஒரு 20 நாள் கழிச்சு நடந்தா இது ஒரு கேஸே கிடையாது. மயிலாட் 17 வயசு 364 நாள் நடந்தா தப்பு, 18 வயசுல நடந்தா தப்பு இல்லை. அந்த ஒரே நாளில் பக்குவம் வந்துருமா மயிலாட்? ஒரே நாளில் வரதுக்கு இது ஒன்றும் இன்ஸ்டன்ட் டெலிவரி கிடையாது. போக்சோ எவ்வளோ கடுமையாக இருக்கு காரணம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 40 வயசு ஆளு 6 வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவனை கடுமையாக தண்டிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது இவ்வளோ ஸ்ட்ரிக்டா போடப்பட்டுச்சு. ஆனால் அதே ரூல்ஸ் 19 வயசு பையன் 17 வயசு பொண்ணை காதலிச்சாலும் தண்டனை வழங்கப்படனா நம்ம சட்டத்தை கொஞ்சம் பார்த்து தான் கையாளணும். இல்லாட் ஒரு சாதாரண வாட்ச்மேனோட பையன் தான் வீட்டு பொண்ணோட எப்படி சுத்தலான்ட்டு அவன் மேல பொய்யான போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க. ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்து போலீஸை வாங்கினது, டாக்டரை வாங்கினது, பொய்யான சாட்சிகளை வாங்கினது, இதோட ஃபீஸோட சேர்த்து இது மொத்த விலையுமே ஒரு 2 லட்சம் தான் இருக்கும். ஒரு 19 வயசு பையனோட 14 வருஷம் அவங்க குடும்பம் படக்கூடிய கஷ்டம் இது எல்லாத்தோட மொத்த விலையுமே வெறும் 2 லட்சம் தான். மயிலாட் இது எல்லாமே கேட்ட ஜட்ஜு சந்திரசேகர் நிரபராதின்னு அறிவிக்கிறாரு. மங்கபதி பொய்யான சாட்சிகளை திரட்டினதுக்காக அவன் மேல கரப்ஷன் கேஸ் போட்டு விசாரிக்க சொல்லி ஆர்டர் போடுற ஜட்ஜு. சந்தோஷத்துல தேஜாவை கட்டி படிக்கிறான். மங்கபதியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. போற வழியில உங்க மரியாதை என் மரியாதையை பார்த்தா என்னையே எகுக்குறீங்களா, ஜாப்ல புளிச்சுன்னு கணத்திலே விடுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிய சந்து அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி படிக்க போறான். ஜாப்லையும் அவங்க அம்மா படிக்க அனுப்புறாங்க. 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல பாத்துக்கிறாங்க. என்னோட 18வது பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு ஜாப்லி சொல்ல ஜாப்லியை கட்டிப்பிடிக்க படமும் முடியுது. 18 வயசு ஆகாத பொண்ணை காதலிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருன்றதே தெரியாது. யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு விருப்பத்தோட எது பண்ணாலுமே பலியாக போகுது பசங்க தான். மறந்துடாதீங்க பாய்ஸ். இது மாதிரி ஒரு நல்ல படத்தோட வந்து சந்திக்கிற மக்களே. பை பாய்.